Hi friends, welcome to my channel Technology for PC. Friends, நான் போடுற வீடியோக்கெல்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆல்பங்களில் பார்த்துருப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோல்டு பிக்சர்ஸ் ஜுவல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போவோம். நான் அதுக்காக ஒரு பிக்சர் வந்து டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிக்சர்ஸ் தான். இந்த பிக்சரை தான் நான் கோல்டை மட்டும் ஹைலைட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கி எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குறது, எப்படி கோல்டை ஹைலைட் பண்ணுறதுன்னு மட்டும் நாங்கள் பார்க்கப்போம். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குறதுக்கு முதல் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு லேயர் எடுத்துக்கொள்ளணும். கண்ட்ரோலோட ஜே அடித்தா ஜே கொடுத்த கீபோர்டில் ஒரு லேயர் வந்துடும். இங்கே பாருங்கள், இது மேலே இருக்க இந்த லேயரை பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்டோட ஜூ கொடுத்தா அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிரும். ஆக்கி போட்டு இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக கலர் கரெக்ஷன் செய்து கொள்ளணும். எங்களுக்கு வேணுமென்ற மாதிரி கலர் கரெக்ஷன் செய்யணும். இந்த ஃபேஸ், இது மற்ற ட்ரெஸ் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும், ஜுவல்ஸ் மட்டும் வந்து கோல்டாகவும் வரும். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து சும்மா லேசராலே அழிக்கலாம் சின்ன சின்ன வேலைகளுக்கு. ஆனால் நான் பென் டூல் யூஸ் பண்ணி தான் அவ்வளோ சொல்லித்தர போகிறேன். ஏன்டா பெரிய வேலைகளுக்கு வந்து ஒரு நாள் லேசர் யூஸ் பண்ணக்கூடாது. இது பென் டூல். மேலே இருக்கிற லேயரை அந்த ஜுவல்ஸ் இருக்கிற இடத்துக்கு மேலே கட் பண்ணணும் பென் டூலில் கொண்டு. இந்த சின்ன சின்ன இந்த நெத்தியில் இருக்கிற அந்த இதுகள்லாம் நீங்கள் வடிவாக கட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அந்த வடிவான நீட்னஸ் வரும். இல்லைன்னு சொன்னால் முகத்தில் எங்களை சேர்த்து அந்த ஃபேஸையும் சேர்த்து கட் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஜுவல்ஸ் மட்டும் தெரியாது. மெனக்கட்டு சின்ன சின்ன இதுகளை வச்சு எல்லாம் இது பண்ணி கட் பண்ணினீங்கன்னா வடிவாக இருக்கும்.
பெரிய பெரிய வேலைகள் செய்யக்குள்ள நீட்டாக கட் பண்ணணும். சும்மா யூடியூப் அதுகளுக்கு அப்லோட் பண்ணிக்கல நாங்கள் இது பண்ணி போடலாம். நான் உங்களுக்காக பென்ட்ரோலே யூஸ் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள், இப்போ இப்படி இதுகளில் லேசர் இப்படி போட்டு அப்படி லேசரால் அழிச்சு விடலாம். யூடியூபுக்கு போடுறதுனால சரி. ஆனால் இது பேனருக்கோ பெரிய பெரிய போர்டுகளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுகளுக்கு அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா பெருசாக பிரிண்ட் ஆகி வரைக்குள்ளே நல்ல வடிவாக தெரியும் நாங்கள் அதில் அழிச்சு விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணது பிரிண்ட் பண்ணி வந்த பிறகு தான் தெரியும். கோல்டை கொஞ்சம் இது பண்ண போகிறேன், டார்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்க உங்களுக்கு. இதில் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால், அந்த மேலே லேயர் எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கி போட்டு அந்த ஜுவல்ஸ் இருக்கிற இடங்கள் முழுக்க கட் பண்ணி விட்டுருக்கேன். அது மேலே லேயரை பிளாக் அண்ட் ஒயிட்டை கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணோன்னே கீழே இருக்க ஒரிஜினல் லேயரில் இருக்க கோல்ட் கலர் மேலே எம்போஸ் ஆகி உங்களுக்கு தெரியுது. இப்படி தான் ஆல்பம் மற்ற அந்த இதுகளுக்கு டிசைன் பண்ணுறது. இனி வர்ற வீடியோக்களில் இது இவ்வளோ தான். இதுக்கு இனி வர்ற வீடியோக்களில் நான் அடுத்தடுத்த இதுகள் சொல்லித்தாங்க. இனி வர்ற வீடியோக்கள் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனி வர போடுற வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். ஓகே, தேங்க்யூ.